Taste the Daily. சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் பன்னீர் ஆதரவாளர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஆலந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடராமன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பன்னீர் ஆதரவாளர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்தவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி, சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே.பி. கந்தன், எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சேனாதிபாளையத்தில் பகுதி கழக செயலாளர்கள் கார்த்திக் மற்றும் கணேசமூர்த்தி ஏற்பாட்டில் அதிமுக 53ஆம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கே.வி. ராமலிங்கம், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் வி.பி. பரமசிவம் மற்றும் கழக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய கழக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி, ஸ்டாலின் ஆட்சி தற்போது வரை அவரது மனைவி மற்றும் மருமகன் கையில்தான் உள்ளதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. பரமசிவம், கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மினி கிளினிக் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு கொண்டு வந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தால் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் கூட இல்லாத நிலை உள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே.எஸ். தென்னரசு, வி.பி. சிவசுப்பிரமணி உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். முதலமைச்சரால சிந்திக்க முடியல, எதுக்கும் முடிவெடுக்க முடியல. முழு ஆட்சியும் அவரது மனைவியும் மருமகனும் மகனுமே நடத்துவாங்கன்னா நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? என்ன தகுதியில நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? மக்களை தேடி மருத்துவம் நம்ம 2000 மினி கிளினிக் நிறுத்திவிட்டோம். இன்னைக்கு 2000 மினி கிளினிக் கிராமத்துல மக்கள் டாக்டர் போனோம், இந்த எண்ணெய் கட்டு கட்டுறவங்க போலி டாக்டர் போய் மாட்டிக்கிறாங்கன்னு 2000 மினி கிளினிக் கொடுத்தா அதை நிறுத்திட்டு மக்களை தேடி மருத்துவம். நான் கேட்டேன், ஏங்க அதுல டாக்டர் இருக்காரா? டாக்டர்லாம் இல்லைங்க, நாங்க பேர் மட்டும்தான் வைப்போம், சோறெல்லாம் வைக்க மாட்டோம். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி தனியார் பள்ளி மாணவிகளுக்கு மது கொடுத்து பாலியல் தொந்தரவு செய்த விவகாரத்தை கண்டித்து அதிமுகவினர் நடத்திய போராட்டம் காரணமாக 15 நாட்களாக தலைமறைவாக இருந்த உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த பள்ளி செயலாளர், பள்ளி முதல்வர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சல்மா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் கடந்த அக்டோபர் மாதம் தூத்துக்குடியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிக்கு மாணவிகளை அழைத்துச் சென்றபோது குளிர்பானத்தில் மது கலந்து கொடுத்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்த மாணவிகளை பள்ளி நிர்வாகத்தினர் மிரட்டியதோடு உடற்கல்வி ஆசிரியருக்கு உடந்தையாக செயல்பட்டுள்ளனர். மாணவிகளின் பெற்றோர்களும் உறவினர்களும் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பின்னரும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததால் அதிமுக சார்பில் திங்கட்கிழமை போராட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 15 நாட்களாக தூங்கிக் கொண்டிருந்த ஏவல் துறை கோவையில் பதுங்கியிருந்த பொன்சிங்கையும் அவருக்கு உடந்தையாக இருந்த பள்ளி முதல்வர் சார்லஸ் வீட்லி மற்றும் பள்ளி செயலாளர் சையத் அகமது ஆகியோரையும் பிடித்துள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதோடு புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கொர்க்கை கால்நடை பண்ணைக்கான நிலத்தை சிப்காட் அமைக்க பரிந்துரை செய்த மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் உடனடியாக திட்டத்தை கைவிட ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொர்க்கை உம்பளச்சேரி வகை நாட்டின பசு உற்பத்தி கால்நடை பண்ணையை சிப்காடாக மாற்றம் செய்ய பண்ணைக்கு சொந்தமான 200 ஏக்கர் நிலங்களை மாவட்ட ஆட்சியர் சட்டத்திற்கு புறம்பாக பரிந்துரை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்க மாநில தலைவர் P.R. பாண்டியன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாடுகளுடன் ஊர்வலமாக சென்று திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சேகரிக்கிற பணியை அதே திருக்காரவாசி எங்கள் பந்தலில் இருந்து பச்சை துண்டை போட்டு துவக்கினார். ஆனால் நாங்கள் கண்ணீர் விடுகிற நிலையில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய கொர்க்கை கால்நடை பண்ணையை அழித்துவிட்டு சிப்காட் அமைப்பதற்கு உங்களுக்கு பரிந்துரை செய்த மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்ட நவீன கழிவறையை திறனற்ற திமுக அரசு பயன்பாட்டிற்கு கொண்டு வராததால் கழிவறைகள் சேதமடைந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அதிமுக ஆட்சியில் NLC இந்தியா நிறுவனத்தின் நிதி உதவியுடன் மாணவர்களுக்காக நவீன கழிவறை கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த நிலையில் இந்த கழிவறை கட்டிடம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் பள்ளி கழிவறைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் மாணவர்கள் பயன்படுத்த முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திறனற்ற திமுக அரசு அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் பயன்பாட்டிற்கு கொண்டுவராமல் அலட்சியத்துடன் செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி மத்திய மாநில அரசை கண்டித்து ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் பாம்பன் பாலத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் தனுஷ்கோடிக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி 3 விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அதில் இருந்த 23 மீனவர்களை கைது செய்தனர். இதனை கண்டித்தும் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பாம்பன் பாலத்தை முற்றுகையிட்டு மைனாரிட்டி பாஜக அரசையும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசையும் கண்டித்து முழக்கமிட்டனர். சென்னை அடையாறில் உள்ள OPG சூரிய மின் உற்பத்தி நிறுவன உரிமையாளர் வீடு மற்றும் அலுவலகங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள OPG சூரிய மின் உற்பத்தி நிறுவனம் முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து OPG மின் உற்பத்தி நிறுவனம் மற்றும் நிறுவன உரிமையாளர் அரவிந்த் குப்தாவின் வீடு மற்றும் சின்னமலை LDG சாலையில் உள்ள OPG சூரிய மின் உற்பத்தி நிறுவன அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனையை நடத்தியுள்ளனர். திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரணை செய்தபோது கிடைத்த ஆவணங்களை மையமாக வைத்து அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.